ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். நம்ம ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் நமக்கு ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ ஷோரூமில் நீங்கள் டேரெக்டாக கூட பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஷோரூமுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக மேலமாசி வீதிங்க. மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் போர் ரோடு. தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதி போகிற அந்த டேர்னிங்லேயே நம்மளோட கடை இருக்குது. டேர்னிங்கில் கவரிட்டி கடை இருக்கும், அதுக்கடுத்து நம்ம கடை. தெற்கு வாசலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு வழியாக வருவீங்க. ஸோ நம்ம ரோட்டை தாண்டி இது வந்து மதனகோபால சுவாமி கோயில். அந்த மதனகோபால சுவாமி கோயிலுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை இருக்கும். ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபேஷன் டெக்ஸ். உங்களுக்கு பார்க்குறப்பவே இந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லாவே தெரியும். இப்போ போத்தீஸ்க்கு ஜோஸ் ஆலுக்காஸ்க்குலாம் நம்ம கடையை நீங்கள் தாண்டி தான் போகணும். இப்போ வழக்கத்துலேருந்து போகிறீங்க, ஏகாமத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் போவீங்க. ஸோ இதுதான் போத்தீஸ். ஸோ போத்தீஸ்லேருந்து வரீங்க, நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வரீங்க அப்படின்னா போத்தீஸ்க்கு அடுத்து ஜோஸ் ஆலுக்காஸ் இருக்கும். ஜோஸ் ஆலுக்காஸ்க்கு அடுத்து நம்ம கடைக்கு வரணும். நீங்கள் ஒரு வேளை பெரியார்லேருந்து இல்லை போத்தீஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா நான் இப்போ வர்ற பாதையில் தான் நீங்கள் வரணும். ஜோஸ் ஆலுக்காஸை தாண்டி இப்படி இந்த மாதிரி ஒரு 10 பில்டிங் இருக்கும். அந்த 10 பில்டிங்கை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ். உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா பெருசாகவே தெரியும், நல்லா பெருசாகவே போர்டு வச்சுருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஷாப்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுமே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ டவுனுக்கு போகிறப்போ நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில விப்புல் பிராண்ட் சாரீஸ் தாங்க. கோட் நம்பர் 981. நல்ல பிளைன் பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டட் பேட்டர்ன் இருக்கு. விப்புல் பிராண்ட் சாரீஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இது பல்லு, பாடி, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பிளவுஸ். யூஸ் பண்ண எல்லாருமே விப்புல் பிராண்ட் அடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, போட்டாச்சுங்க. இது பிளவுஸ். விஷால் பிராண்டும் கேட்டிருந்தீங்க, ரீசெண்டாக ஒரு விஷால் பிராண்ட் வீடியோவும் போட்டிருந்தோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். இது பல்லு, பாடி, பிளவுஸ். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. விஷால் பிராண்டை விடையுமே மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரைஸும் உங்களுக்கு விஷால் பிராண்டை விட கூடயா இருக்கும். ரொம்பலாம் இல்லைங்க. விஷால் போனால் உங்களுக்கு 2 sarees 499 கொடுப்போம். இது 2 sarees உங்களுக்கு 520, அதாவது 20 rupees கூடுது. ஒரு சாரிக்கு 10 ரூபா கூடுது. இது பிளவுஸ் கூட கொடுத்துருக்க இன்னுமே ரேட் கூட வைக்க வேண்டியது, பட் அவ்வளோ நம்மளால வைக்க முடியாதுன்றதுக்காக 260 கொடுத்துருக்கோம். 5 sarees எடுத்தீங்கன்னா 240. 5 sareesக்கு மேலே நீங்கள் எவ்வளோ sarees எடுத்தாலுமே அதுக்கு குறைய முடியாதுங்க. இது பிளவுஸ். நம்ம விஷால் பிராண்டோ 10 sarees எடுத்தால் ஒரு மாதிரி ரேட் கொடுப்போம். ஸோ அப்படி மற்ற எல்லா சாரீஸுமே நம்ம 10 sarees எடுத்தால் என்ன ஒரு மாதிரியான ரேட் கொடுப்போம். இது நம்ம சிங்கிள் சாரிக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸே ரொம்ப கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிராஸோ சாரியே நம்ம 280, 299 கொடுத்துருவோம். அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். அந்த மாதிரியான ஃபேன்சி சாரீஸே நம்ம 300 கொடுத்துறப்ப இதை ஒரு 280, 300 நம்ம சேல் பண்ண முடியாது. இது பிளவுஸ், பாடி. அதனால 260 கொடுத்துருக்கோம். இதுல நமக்கு பெருசா மார்ஜின் கிடையாது. ஒரு நல்ல பிராண்டான சாரீஸை சேல் பண்ணோம் அப்படிங்கிற திருப்தி மட்டும்தான். இது ஒரு பிளாக் மாதிரியான ஷேட். பல்லு, பாடி, பிளவுஸ். இது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்லா டெக்ஸ்சரே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும். ஃபேப்ரிக் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேப்ரிக். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பார்டர் இருக்கு. பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு. இது பிளவுஸ். நல்ல ஒரு பார்டர், பாடிக்குள்ள ஃபுல்லாக ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. பல்லு, பாடி, பிளவுஸ். இது ஒரு ப்ளூ மாதிரியான ஷேட். இதுல பேட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அதுலேயே கலர் ஷேட்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு கலர் ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. கலரா இருக்கட்டும், பேட்டர்னா இருக்கட்டும், டெக்ஸ்சரா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. பிளவுஸ். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே பார்க்க முடியும். உடனே பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்டான சைஸை உடனே புக் பண்ண முடியும். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் 1017. நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோல போடுற இது எல்லாமே சேம் ஃபேப்ரிக் தான். இந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள கொடுத்துருக்க பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஒவ்வொரு வீடியோ, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விப்புல் பிராண்ட் மெட்டீரியல் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே ஒரு 150 sarees இந்த ஒரே மெட்டீரியலே டிஸ்பிளே பண்றோம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த 150 sarees ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தேவைப்படுற 5 சாரியோ 10 சாரியோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. பிளவுஸ் சாரி கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். இப்போ இந்த சாரி கேட்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னால இதே கலரே இதே பேட்டர்னே கூட இந்த வீடியோல வேற ஒரு கோட் நம்பர்ல இந்த வீடியோக்குள்ளேயே அவைலபிளா இருக்கும். பெரும்பாலும் 90% மேல அப்படி எல்லா சாரீஸுமே மல்டிபிள் பீசஸ் இருக்கும். ஒரு சில சாரியில சேம் கலர் சேம் டிசைன் இல்லாட்டினாலும் அதுக்கு சிமிலரான சாரீஸ் அந்த வீடியோக்குள்ளேயே இருக்கும். இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அவைலபிள் லிஸ்ட்டுமே கொடுத்துருவோம். அவைலபிள் லிஸ்ட் பார்க்க தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஒன்றும் பெருசாக தான் இல்லைங்க.
எல்லாத்துலேயுமே இந்த சாரீஸில் பல்வேறு இந்த மாதிரி தான் வரும். இந்த பாடி, இது பிளவுஸ். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க லிஸ்ட்லேயே மேலே இந்த எபிசோடுக்கான நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஒரு நம்பரில் இந்த வீடியோவில் என்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதி, இந்த வீடியோவில் எந்த நம்பரில் சாரீ முடியுதோ அந்த நம்பர் வரைக்கும். சாரியோட கோட் நம்பர் அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு சைடில் ஒரு 4 டிஜிட் நம்பர் தெரியும். அதுதான் அந்தந்த சாரிக்கான கோட் நம்பர். பிளவுஸ், பாடி. நம்ம வீடியோ போடுறப்ப வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதியிருப்போம், ஏன்னா எல்லா சாரியுமே அவைலபிளாக இருக்கும் இல்லையா. இது பிளவுஸ். சேல் ஆக ஆக அந்த சேலான சாரீஸை ஃபுல்லாக அடிச்சிருந்திருப்போம். இதோட கோட் நம்பரை ப்ளூ கலர்ல எழுதியிருப்போம். சேல் ஆக ஆக சேலான சாரியை ரெட் கலர்ல அடிச்சிருப்போம். நீங்க எப்போ பாக்குறீங்களோ அந்த லிஸ்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறப்ப ரெட் கலர்ல அடிச்சிருக்க சாரீஸ் எல்லாமே சேல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேமரா இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அவைலபிள்னு அர்த்தம். திரும்ப அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணினாலும் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணி அடிக்காம இருக்க சாரீஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து புக் இல்ல அந்த அடிக்காம இருக்க சாரீஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்ச சாரீஸை பார்த்து திரும்ப எங்களுக்கு மெசேஜ் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க நம்பரையும் லிஸ்டையும் பார்த்து நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சேல் ஆயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பல்லு. ஸோ அந்த சாரீஸை விட்டுட்டு எதெல்லாம் சேல் ஆகாம இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம். இது பிளவுஸ். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. சேல் ஆகாத சாரி தான் எடுக்கணுமா அப்படின்னா சேல் ஆன சாரியை இன்னொருத்தவங்க சேல் பண்ணதை உங்களுக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி கொடுக்க முடியாது. பட் இதே சேம் சாரி இந்த வீடியோலயே ஒரு 5 இடத்துல இருக்கும். 5 இடத்துல இருக்கிறதுல ஒரு 2 இடத்துல ஒருத்தவங்க புக் பண்ணியிருந்திருக்கலாம். மிச்சம் 3 இடத்துல இதே சேம் சாரியே தான் இருக்க போகுது. பிடிக்காத சாரீஸா வாங்க சொல்லல, ஏதோ ஒரு சாரியை நாங்களாம் அனுப்புறோம்னு சொல்லலாம். பிடிக்காட்டினாலும் இருக்கிறதுல எடுங்க அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் எடுக்க போறீங்க. இந்த ஜாயின் சாரீஸை பொறுத்தளவு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது. சேம் சாரியே வேற ஒரு கோட் நம்பர் தான் அவைலபிளா இருக்கும். அது நீங்களே பார்த்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி நம்மளால பண்ண முடியாதுங்க. பல்லு, பாடி. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைமும் இருக்காது. இது பிளவுஸ். நீங்க பே பண்ண போறீங்க, நீங்க சாரி வாங்க போறீங்க, நீங்க உடுத்த போறீங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்க தான் பார்க்கணும். சரி நம்மளே பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுலேயும் சில குறைகள் வரும். ஏன்னா இப்போ இந்த சாரியில இப்போ இதே சாரி எடுத்துக்கிங்க அப்படின்னா இதுல ரன்னிங் பிளவுஸ் இருக்கு. இன்னொரு நம்பர்ல பாத்தீங்கன்னா அதுல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும். இன்னொரு சாரி நம்பர்ல இதே சாரியிலே உங்களுக்கு சாரி கலர்ல பட் பேட்டர்ன் டிஃபரெண்டா பிளவுஸ் இருக்கும். ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறதுல ஒன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் ரன்னிங் பிளவுஸே எதிர்பார்க்கிறவங்க இருப்பீங்க. சாரியோட லென்த் வீதியா இருக்கும், நான் வேற ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ணிப்பேன், சாரி எனக்கு வீதியா இருக்கட்டும், ரன்னிங் பிளவுஸே இருக்கட்டும் சிலர் நினைச்சிருந்திருப்பீங்க. இல்லை கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வேணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க. அப்போ அதுக்கு நானா ஒரு முடிவெடுத்து நானா எதுவும் அனுப்ப முடியாது. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து அந்த சாரியில வேற என்னென்ன கோட் நம்பர்லாம் அதே சாரி அவைலபிளா இருக்குன்னு பார்த்து புக் பண்றப்ப அதோட ஃபுல் வியூ நீங்க பாத்துடுறீங்க. அந்த சாரியில எப்படி இருக்கோ அது ஓகேன்னு சொல்லி நீங்க புக் பண்றீங்க. நீங்க புக் பண்ற அந்த பர்டிகுலர் சாரியை நாங்க அனுப்ப போறோம். ஸோ அந்த மாதிரி தான் அனுப்ப முடியும். இது பிளாக் கலர். இந்த பிளாக் கலருக்கும் ஃபிளவர் பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸ். நல்ல ஒரு மல்டி கலர் சாரி. இது பிளவுஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் 1062 1063. இந்த மாதிரி நிறைய சாரீஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கும். இது ஒரு ப்ரௌன் கலர். பாடிக்குள்ள பிளைன் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்டர் பிளைனா கொடுத்து பாடியிலையும் பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனா வந்துருது. இந்த விப்புல் பிராண்டை பொறுத்தளவு மெட்டீரியல் தாங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். 2 பக்கம் கான்ட்ராஸ்ட் பார்டர். நம்மளோட விஷால் பிராண்டே நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும். இது பிளவுஸ். இது விஷால் பிராண்டுக்குமே டபுள் மடங்கு குவாலிட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். பல்லு, பாடி, பிளவுஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம். இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான். பிளவுஸ், பாடி. இந்த மாதிரி பாடிக்குள்ள நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ். இந்த மாதிரி நம்ம பிளவுஸ்ன்னு மென்ஷன் பண்றோம் அப்படின்னா பேட்டர்னாவோ இல்ல பிளெயினாவோ இல்ல கான்ட்ராஸ்டாவோ செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணிருப்போம். இந்த சாரிக்கு அப்படி தனியா மென்ஷன் பண்ணாம நம்ம சாரியை பத்தி மட்டும் சொல்லிட்டு போறோம் அப்படின்னா இதுல பிளவுஸ் வந்து ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம். கம்பல்சரி நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும். இது பிளவுஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பார்டர். எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிளவுஸ். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க. அந்த பேஸ் கலருக்கும் வந்திருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸ். இனிமே நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பிளவுஸ். சிலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் சரியா வர்றதில்லை. அப்படி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றவங்க சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த பேட்டர்ன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நமக்கு மெசேஜ் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜ்ல குரூப் லிங்க் வரும். இல்லாட்டினாலும் குரூப் லிங்க் கேட்டீங்க அப்படின்னா அனுப்புவோம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம போடுற வீடியோ அப்பப்பவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா இந்த நிமிஷமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் லிங்க் கொடுத்துருவேன். இது பிளவுஸ். இது ப்ரௌன் கலர் பிளவுஸ். நீங்களும் வீடியோ டைட்டில் பார்ப்பீங்க, தம்ப்நெயில் பார்ப்பீங்க, இல்லை ஒரு சின்ன வியூ கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸாக இருந்தால் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைச்சா ஸ்கிப் பண்ணிட போறீங்க.
பட் அப்படி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு எல்லா வீடியோவும் உடனே வந்துடும். இது ப்ளவுஸ். வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியலில் பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் உடனே பர்ச்சேஸ் பண்ண முடியும். வீடியோ போட்டோடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா சாரீஸும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் புக் பண்ணிக்க போகிறீங்க. கொஞ்சம் டிலே ஆக ஒவ்வொரு சாரியாக புக் ஆகிக்கிட்டே இருக்கும். இது கீழ்பக்க பார்டர். இது ஒரு போர்ஷன் பேட்டர்ன் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேபிள் தீம் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ். அந்த மல்டி கலர் ஷேட் பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. பல்லு, பாடி, பிளவுஸ். இந்த பக்கம் பார்டர் இருக்கு. அதாவது அது வந்து அந்த சின்ன பார்டர் வந்து மேல் பக்கம் வரக்கூடியது, இந்த பெரிய பார்டர் கீழ் பக்கம் வரக்கூடியது. ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி 100கணக்கான சாரீஸ் காட்டுறோம். ஒரே மெட்டீரியல் ஒரே சாரியில உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த ஒரே மெட்டீரியலே போடுறோம். இது பிளவுஸ். ஒவ்வொரு பேட்டர்லையும் உங்களுக்கு நிறைய இது பார்டர், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே கலர்லேயே கூட இந்த வீடியோக்குள்ளேயே வெவ்வேறு பீஸ் வெவ்வேறு கோட் நம்பர் தான் அவைலபிளாக இருக்கும். இது பல்லு, பாடி, பிளவுஸ். உங்களுக்கு எது வேணுமோ எப்படி வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக்லாம் ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம சேல் பண்ணப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த சாரி. இது பிளவுஸ். பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் தான் அவ்வளோ பேர் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. இது பிளவுஸ். யூஸ்வலாக அது கொஞ்சம் ப்ரைஸ் கூட வருது அப்படின்றதுக்காக நம்ம எடுக்க மாட்டோம். பட் போன தடவை ட்ரை பண்ணணும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ திரும்ப கொடுத்துருக்கோம். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் 11102.